நேத்திக்கு நான் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் எங்கள் காரில் நான் உட்காந்துருக்கேன். டிரைவரு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. சிக்னலுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சிக்னல் விழுற அந்த டயத்தில் பக்கத்தில் வந்து ஒரு வேன் வந்து நிற்கிது. ஒரு அந்த குட்டியானன்னு சொல்கிற அந்த அந்த வண்டி வந்து நிற்கிது. அப்போது அந்த டிரைவர் என்ன சொல்கிறாப்புல, எங்கள் காரை வந்து முன்னாடி போ போ அப்படின்னு சொல்கிறாப்புல. முன்னாடி போன்னா சிக்னல் போட்டிருக்கும்போது தான் நம்ம போக முடியும். சிக்னல் ரெட்டு போட்டிருக்கும்போது எப்படி போக முடியும்? ஆனால் அந்த டிரைவர் வந்து போன்னு ரொம்ப விரட்டினாப்புல. அப்போ வந்து நான் இவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டேன். டிரைவர்கிட்டையும் பேசாமல் இருப்பா நீன்னு சொல்லிட்டேன். திடீர்னு என்ன பண்ணுறான், அப்புறம் வந்து ரொம்ப ஆரன் வேற அடித்தான். அடித்தோடனே அப்போ என்னோட டிரைவர் சொன்னாப்புல, இங்கே பாருங்கள் எதுக்கு ஆரன் அடிக்கிறீங்க, நீங்கள் வேணா போங்க அப்படின்னு சொன்னாப்புல. உடனே வந்துட்டு என்ன பண்ணுறான், ஆல்ரெடி எங்கள் காரில் வந்து ஒரு சாமி பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க வண்டியில் வந்து என்ன பண்ணுறான், உடனே அவங்க வேறு மதம்னு வச்சுக்கோங்க, வேறு மதம்தான். அந்த பாட்டை வந்து ரொம்ப சவுண்டாக வச்சு ரொம்ப இருக்கிறதுலே வந்து அந்த கொஞ்சம் நேரம் தாங்க, ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. அந்த சிக்னல் டயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும்ல. அந்த டைமில் வந்து பாட்டை டம்மு 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 டம்முன்னு எங்களுக்கு ஒரு எரிச்சல் வர மாதிரி வந்து வேணும்னே பண்ணாப்புல. சரி இவன் வந்து நம்மளுக்கு வந்து வேணும்னே இவன் சண்டை இழுக்கிறதுக்கு தான் இப்படி இந்த ஆள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நானும் எங்கள் டிரைவரும் பேசாமல் கம்முன்னு நாங்கள் இருந்துட்டோம். அப்புறம் சிக்னல் வந்து போட்டாச்சு. நாங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்துட்டோம். அவன் நேராக போயிட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம யாருக்கும் எந்த வித தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பாருங்கள், நம்மளையே வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிறாப்புல வந்து நம்மக்கிட்டே வந்து சேட்டை பண்ணுறதுக்கு சில பேர் வரதான் செய்வாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு நம்ம ஒரு ஒரு இதாக நடந்துக்கிறணும். நம்ம தான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும். இப்போ மக்கள் வந்து எவ்வளோ வந்து உயர்வான மனிதர்களும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இதை வந்து இதுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் எந்த வார்த்தையை போடலான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி இருக்கும்போது கீழ்த்தரமான எண்ணங்கள், செயல்பாடுகள் இப்படியெல்லாம் நிறைய பேர், இது சும்மா சாம்பிள் அவர் பண்ணது, அந்த டிரைவர் பண்ணது சும்மா ஜுஜுபிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏகப்பட்டது பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்தும் பார்க்காம கம்முன்னு வந்து பேசாமல் கண்ணு தெரியலை காது கேட்கல அப்படின்னு சில விஷயங்களை பார்த்துட்டு போகணும். ஏன்னா நானே வந்து எங்கே வந்து ஒரு இப்போ எனக்குங்கிறதுனால நான் பேசாமல் வந்துட்டேன். இதுவே வேறு யாருக்காவது அப்படின்னு இருந்திருந்தா நல்லா சவுண்டு கொடுத்து சத்தம் போட்டு, ஏன் இப்படி அவங்க பேசாமல் இருக்கிறவங்களுக்கு நீ தொல்லை கொடுக்குற அப்படின்னு கேட்பேன் நான். எனக்குங்கிறதுனால பொறுத்துட்டு வந்துட்டேன். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் குற்றாலம் ஆமாம், குற்றாலம் பஸ் ஸ்டாண்டில் இதே மாதிரி தான் ஒரு வேற்று மதத்துக்காரர் ஒருத்தர், அவர் மனைவியோடு தான் வந்திருக்காரு. ஆனால் அந்த கண்டக்டரும் டிரைவரும் பார்த்துக்கோங்க, அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு தெரியல பாருங்க. ஐயோ பகவானே, அப்படி ஒரு பேச்சு பேசி அடிக்க போகிறாங்க. அவரும் பாவம் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடுறாரு. என்ன ப்ராப்ளம்னு வந்து கொஞ்சம் தூரமாக இருந்ததுனால எனக்கு இறங்கி போக முடியல. எங்களோட பஸ்ஸு வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் பஸ்ஸில் போயிருந்ததுனால எங்களால் வந்து இறங்கி வந்து டக்குன்னு போய் பக்கத்தில் இருந்தால் கேட்டிருப்பேன். நாங்கள் கூட போனவங்க எல்லாருமே கேட்டிருப்போம். அப்படி ஆனால் கும்பல் இருக்காங்கங்க. அவங்கள சுற்றி ஒரு பெரிய திருவிழா கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அத்தனை பேரும் கம்முன்னு தான் இருக்காங்க. அப்போது இந்த கம்முன்னு இருக்கிறது வந்து எதுக்கு? 4 பேர் சேர்ந்து வந்து அவர் மேலே தப்போ சரியோ கொஞ்சம் வந்து நீங்களும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கன்னு அந்த டிரைவரை சொல்லலாம். அவர் டிரைவராக இருந்தால் இல்லை கண்டக்டராக இருந்தாலும் சொல்லலாம். இவரும் வந்து பாவம் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே தான் இருப்பார், மனைவியோடு இருக்கார். கம்முன்னு இருக்காங்க அவங்க. அந்த அம்மாவும் கம்முன்னு தான் இருக்குது, ஒன்றும் பேசலை. ஆனால் இவரை போட்டு பிள்ளைன்னு பிடிக்கிறாரு அந்த அந்த நடத்துனரா இல்லை வந்து ஓட்டுநரான்னு தெரியல எனக்கு. என்ன இது வந்து ஏன் வந்து உங்கள் பஸ்ஸில் ஏறினா நாங்களாம் அடிமைகளா? அப்படி நினைக்காதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மற்ற மனிதர்களை வந்து ஒரு கீழாக நினைக்காதீங்க. நீங்கள் அரசு ஊழியர்களாக இருங்க, அதிகாரியாக இருங்க, யாராக வேணாலும் இருங்க. உங்களை நியமித்தது மக்களுக்கு பணி செய்கிறதுக்காகத்தானே தவிர மக்களை வந்து புண்படுத்துறதுக்கோ வேறு மாதிரி பேசுகிறதுக்கோ இல்லை.
இது வந்து நான் வந்து யார் மனசையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து போடலை. பொதுவானது என் கண்ணில் பட்ட விஷயத்த நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளும் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அவர் அடிக்க போகிறாரு, அந்த கண்டக்டராக நடத்துனரான்னு தெரியல, அவர் அடிக்க போகிறாரு. ஏன் வந்து அப்படியெல்லாம் பண்ணணும்? அவரே வந்து இது பண்ணாலும் இல்லைங்க இதாங்க ரூல்ஸு, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு தானே. எதுக்கு போட்டு எல்லார் முன்னாடியும் அவரை வந்து அப்படி வந்து அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும்? நீங்களும் வந்து ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, உங்களுக்கும் மனநிலை கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் எல்லாருமே புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லது. சுற்றி உள்ள மக்கள் நம்மளும் அந்த 2 பேரும் சண்டை போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டாமல் இருக்கிறதுக்கு விடுங்கயான்னு சொல்லணும். அந்த விடுங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து சொன்னோம்னா கண்டிப்பாக 2 பேருமே விட தான் போகிறாங்க. அதை கொஞ்சம் நம்மளும் வந்து நம்ம கண்ணில் படுற விஷயங்களை பார்த்து யார் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு அதையும் சொல்லணும். அதே சமயத்தில் வந்து இது நீங்கள் செய்கிறது தப்புங்கன்னும் அப்படி நாசுக்காக சொல்லிட்டு நம்ம வரணும். நம்மளுக்குன்னா கூட நம்ம பொறுத்துக்கலாம். ஆனால் மற்றவங்க ஒரு வயசானவங்களுக்கு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பான முறையில் அதை கேட்கணுங்க. இது என்னோடய கருத்து. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.